அஸ்ஸலாமு அலைக்கும். சட்னி குழம்பெல்லாம் இல்லாத போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பு பொடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். அப்படி சாதத்து கூட சாப்பிட்றா இருந்தால் நெய் ஊற்றி கலந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 100 கிராம் கொள்ளையில் 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பருப்பாக தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பையும் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வதக்கிட்டு உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி வதக்கி அதை பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்கிற வரை வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் அந்த பொடி. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இதே பொடியில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை காஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தோலோட பூண்டை ஒரு 5 பூண்டை தட்டிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் கருத்து போகிற வரை வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் அறுத்து ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு பொடி ரெடி.